ரோஹிணியா நீங்க வராம கல்யாணியா நேர்மையா வந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு சொன்ன? உண்மையை என்னத்துக்கு சொன்ன? பெரிய உண்மையை சொல்றாரு விளக்கண்ணா. என்ன அவளுக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனா நடக்குது? ஆளாளுக்கு ஒண்ணொண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க. கோபக்காரருக்கு அவரு மிலிட்டரி ஆளுங்க அவரு. மிலிட்டரிங்க அவரு. மிலிட்டரி எடுத்தாங்க. தெரியாம எடுத்தாங்க. உன்னை கல்யாணம் பண்ணி என் புள்ள வாழ்க்கை நடுங்குனதெல்லாம் போதும். கையெழுத்த போடுறி. பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. ஏய் சைன் போடாம அங்க என்ன போய் நின்னு அழுதுகிட்டு இருக்க? உள்ள மணி இருந்தீங்களே. என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் அங்க கொண்டு போயிட்டாங்க. உன் நடிப்பை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். நீ கையெழுத்த போட்டுட்டு இடத்த காலி பண்ணு. வெளியே போயிரு நீ, வெளியே போயிரு நீ. என்ன எந்திரிக்கல நீ? எந்திரியா போல. எந்திரிக்கதான் மாஸ்டர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடியல மாஸ்டர். முடியலையா? என்னப்பா திடீர்னு மயக்கம் போட்டு வந்துச்சு? ஏய் என்னடி நாடகம் ஆடுறியா? இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதான வேலை எங்களுக்கு. சென்னையில தெருக்கு தெரு தெரியுறீங்க. ஆமா. ரோஹிணி ஏய் மீனா அவளை என்ன சீராடிட்டு இருக்க? பாவங்க ரொம்ப லைட்டா ஒரு சின்ன பீஸ் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் விட கூடாதுங்க. இந்த நாய் வந்து இது பார்த்தா அத பார்த்தா அவளுக்கு மயக்கம்லாம் இல்ல. டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கா. டேய் டேய் இப்போ எதுடா மாயாண்டி குடும்பத்தார் தருண் கோபி மாதிரி நடிக்கிறார்? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு டாக்டர். அந்த மேரேஜ் முடிய போதே. சும்மா இருக்காது சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன். உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. டீ கடையில உட்கார்ந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுதிட்டு வந்துறீங்க. அதுதான் இல்லன்னு ஆயிடுச்சுல. மா நான் கையெழுத்து போடல. வரைக்கும் அவன் தான் புருஷன். ஃப்ரெண்ட்ஸ்ங்கறாங்க. ஏய் சப்போர்ட்டே ஒண்ணும் கிடையாது. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அதுக்கு நான் தான் மேடம். பயப்பட ஒண்ணும் இல்ல. இந்த டைம்ல மயக்கம் எல்லாம் வருந்தா? புரியல மேடம். என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு? நல்ல விஷயம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறடு. I love you, I love you, I love you. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற? எரும மாடு மாதிரி இருக்கீ. ரோகிணி இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்க. இதுக்கு மேல செக் பண்ண என்னமா இருக்கு? அவங்க பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. பாத்து உட்காருங்க. தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து பயந்து நாங்க தான்டா கஷ்டப்பட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. நீ அம்மாவாக போற. விக்கெட் விழுந்துருச்சு. என்னாச்சு? விக்கெட் விழுந்துருச்சு. என்னாச்சு? வந்துட்டேன். குலசாமி வந்துருச்சு. உனக்கு இது முன்னாடியே தெரியாதா? தெரியல. நான் என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல. அவன் ஃபேன் யாரு, எத்தனை வருஷமா ஃபேனா இருக்கான்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இதுக்கு மேல என்ன பண்றது? சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல. நேத்து தோத்து போயிட்டோமா, தெரி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. பண்றதுன்னா அவளை சைன் போட்டு கொடுக்க சொல்லுங்க. ஏய் பேப்பர்ல சைன் போடுறி. ஊத்து விட்டு ஓட விட்டுருவேன். சரிப்பா. நீ நினைச்சுக்கிறியா நீ? போ சாப்பிட்டு அப்புறம் பேசு. என்னடி நிக்கிற? சைனை போட்டு கொடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இரு. ஊரை விட்டே போயிரு தம்பி, சிட்டி அவுட்டர் பாத்துரு தம்பி. இல்ல, என்னால டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண முடியாது. வரலதான் நான் கேட்கல. நல்லா இருக்கும் ட்ரைலர். இப்படிதான் படமும் சொன்னீங்க. நம்ப மாட்டேன். ஏய், பணத்தை கொடுத்தா சைன் பண்ணி குடுக்கறேன்னு தானடி சொன்னேன். அது அப்போ டேபிள்ல கெஞ்சி கேக்குற. முடிச்சிட்டு போ. முடிச்சிட்டா முடிச்சிருவாங்கப்பா, முடிச்சிருவாங்க. இனிமே என்னால முடியாது. மனோஜ் பிரியறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. மேடம், நான் டைவர்ஸ் கொடுக்க போறது இல்ல. ஆடக்கூடாது. அதுதான், அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று சொல்லுவாங்க.